எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீக்கெண்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே கரடிகள் இன்னைக்கு 33 பாயிண்டை இறக்கி விட்டுருச்சு போல. ஆனால் நம்ம இதை யோசிச்சு தான் ஆகணும். எப்பெல்லாம் மார்க்கெட் உச்சிக்கு வருதோ அப்போ அடுத்த 2 நாட்கள் லீவ் வருதோ அப்போ கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். இந்த சமயத்தில் சிஎன்ட்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் பழைய ரேட் வந்தாவே ஆல்மோஸ்ட் 30% மேலே ஏறி வரணும். இந்த ஷேர் மேலே இருந்து கீழே விழும் பொழுது ஒரு சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப நாளாக தாங்கி பிடிச்சி நிற்கிது. ஆல்மோஸ்ட் 2-3 மாதமாகவே 1600 அப்படின்ற ஒரு சப்போர்ட் தாங்கி நிற்கிது. இது இந்த செக்டருக்கோ அல்லது இந்த ஸ்டாக்குக்கோ ஏதாவது ஒரு நியூஸ் வரும் பட்சத்தில், இப்போதைக்கு எதுவும் நியூஸை காணும், ஆனால் எதிர்காலத்தில் இவங்களுடைய ரிசல்ட் அல்லது அமெரிக்காவிலிருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருது அல்லது ஆர்டர் ரிலேட்டடான ஏதாவது ஒரு நியூஸ் வரும் பொழுது இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் பட்சத்தில், இப்போ கூட சமீபத்தில் LTIM அப்படின்ற ஷேர் சப்போர்ட்லேருந்து 10% மேலே ஏறி வந்தான். பர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஷேரு சப்போர்ட்லேருந்து 10% ஏறி வந்தான். இந்த சிஎன்ட் மட்டும் இன்னும் ஏறாமல் இருக்கு. அப்படி ஒரு வேளை இந்த ஷேருக்கு இது ஏறி அவனுடைய பழைய ஹையை போகிற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் 30% ஏறணும். எந்த காலத்தில் இவன் ஏற போகிறான்னு தெரில. பட் தற்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இவனை தாங்கி பிடிச்சி நிற்கிது. என்னை கேட்டால் இந்த சப்போர்ட்டே வேணான்ற, கீழே நீ இறக்க விடு, ஒரு 500 ரூபா வரட்டும், 1000 ரூபா வரட்டும், எங்கேயோ வரட்டும். இப்படி மார்க்கெட்டு ஏறும் பொழுதும் இந்த ஷேர் ஏறாமல் இருந்தால் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட் எல்லாம் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஏறாமல் படுத்து கிடக்குது. என்னைக்கு இந்த ஷேரை 2300 2500ன்னு பார்க்குறோமோ அப்போ தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். கூடிய விரைவில் வர வாழ்த்துக்கள். நண்பர்களே, எந்த ஒரு ஷேரும் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லடி படணும். நம்ம ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டரை எடுத்து வச்சு உட்காந்தோம்னா தான் அதை பற்றி அனலிஸ்ட்டு பேசுவாங்க. இப்போ இந்த டயர் ரிலேட்டடான, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடான, டிஃபென்ஸ் ரிலேட்டடான, ரயில்வே துறை ரிலேட்டடான பங்குகள் நிறைய இருக்குது. அது எல்லாம் தான் ஃபோக்கஸில் இருக்குது. அதை பற்றி தான் அனலிஸ்ட்டு பேசுவாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், JK டயரை பற்றி ஒரு புரோக்கரேஜ் புல்லிஷாக இருக்குது, மேபி இது மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க சொன்னது அந்த JK டயர் மட்டும் இல்லை, சிஎட்டிலிருந்து ஆரம்பித்து அந்த செட்டில் இருக்கக்கூடிய பல ஷேருகளை இன்றைக்கி 5% 10% ஏற்றி விட்ருக்கு. ஸோ எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி, திடீர்னு தூக்கி அடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, ரேட் கெயின் ஒரு ஷேர் எதிர்காலத்தில் மேல் நோக்கி ஒரு 20% ஏறுமா அல்லது கீழ் நோக்கி 20% விழுகுமா? இந்த ரேட் கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ் கம்பெனியில் என்ன ஒரு மன வருத்தம்னா, அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனியாக இருக்குது. பட் இருந்தாலும் இவன் இருக்கிற செக்டர் பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக இந்த கம்பெனி இருக்குது. அப்போ இந்த கம்பெனிக்கெல்லாம் ஏதாவது AMC ரிலேட்டடான வருமானம் இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு கடனே இல்லை, கடன் இல்லாத ஒரு கம்பெனியாக இருக்குது. ஆனால் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, இந்த கம்பெனி ஒரு வளரும் பருவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 11 கோடியில் ஆரம்பித்து 145 கோடி. பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஆளுங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியாக சூஸ் பண்ணுவாங்க. சரி, இதில் யாராவது பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா FIS/DIS ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்குது. இத்தனை இருந்தும் இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு இந்த வருஷத்தில் சமீபத்தில் ஒரு 6-7 மாதமாக ரொம்ப கஷ்டமான மனநிலையில் இருக்கான். ஸோ அப்போ இந்த கம்பெனி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. அவனுடைய ஹையை போய் தொட்டு 20% கெயின் பண்ண போகிறானா அல்லது கீழே 20% இறக்கி விடுறானா அப்படின்றது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. கீழே உளுந்ததுன்னா இதுக்கு முன்னாடியே 4 முறை ப்ராஃபிட்டுகளை பண்ணி விட்டுருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சில முதலீட்டாளர்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இங்கிருந்தே ஒரு 20% ஏறினா இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஆக மொத்தம் இந்த ரேட் கெயின் ஷேர் வச்சிருக்கிறவங்க உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே அபிப்பிராயம் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த ஷேர் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, முத்தூட் ஃபைனான்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று இருக்குது. இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அதனுடைய ப்ரைஸ் ரொம்ப வேகமாக இருக்குது. டெக்னிக்கலி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகி உடச்சி தூக்கி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஷேர் 2500 போகுமா, ஒரு 800 ரூபா பக்கம் இறங்கியிருக்கா, அதே 800 ரூபாய் மேலே ஏற்றி ஒரு 2500 ரூபா போகுமா அப்படின்னா டெக்னிக்கலி உடச்சி மேலே தான் இருக்கான். பட் ஃபண்டமெண்டலி இது ஒரு சீப்பான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இண்டஸ்ட்ரி PE 22 இருக்குது அப்படின்னா ஸ்டாக் PE 17 தான். ஸோ ஃபண்டமெண்டலி வேல்யூவேஷன் படி கொஞ்சம் சீப்பாக இருக்கான். சரி, இன்ட்ரின்சிக் வேல்யூ எங்காவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக இருக்கான்னு பார்த்தா அந்த ரெண்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கானே.
ஒருவேளை இது ஒரு 2500 ரூபா இருந்ததுன்னா இன்னொரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்றது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனினாவே சாதாரணமாக ஒரு சாதா ஷேராக இருக்கும். அதாவது கீழே வந்தால் மேலே போகிறது, மேலே வந்தால் கீழே போகிறதுன்னு இருக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி உடச்சி 2500 போகணும். அப்போ 2500 போகிறக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் 1000 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 4000 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி டிஐஸை பொறுத்த வரைக்கும் 7% ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 14% பப்ளிக் ஹோல்டிங் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேருக்கு வந்து எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. ஒன்று இந்த ஷேர் கீழே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், 1200 வந்தாலும் சந்தோஷம். ஒன்றா 1200 வந்துட்டு 2500 போகலாம், அல்லது இங்கிருந்தே 2500 போனாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை அப்படின்றதா என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ஐபிஓ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் கடந்த 3 மாத ஹிஸ்டோரிக்கல் டேட்டா அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ், ஸ்பிளிட், மெர்ஜர், பைபேக்னு பல ஷேர்கள் நியூஸோட வந்தது. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் 5%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்ததா. சிலது 40%, சிலது 20 அப்படின்னு. ஆனால் ஏறக்குறைய ஏவரேஜாக எல்லாமே 5%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்தது. இந்த ஆனந்த் ரதி மட்டும்தான் 5%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுக்கல. பைபேக், அது பைபேக்லேயும் ஒரு ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அது திருப்பி வாங்கிக்கல. ஆனால் இந்த ஐடிஎஃப்சி மெர்ஜர் அப்ரூவல் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அவனும் கூட அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 6%, 10% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இப்படி எல்லா ஷேர்களுமே சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மாசத்துல ஜூன் மாசத்துல பெருசா ஒரு பிரேக்கிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரல. வந்தது சிடிஎஸ்எல் ஒன்று தான் வந்தது. அதுவும் இன்னைக்கு தான் வந்தது. ஆனால் அவன் காலையில் வரும்போதே ஆல்மோஸ்ட் 5%க்கு மேலே ப்ளஸில் தான் வந்தான். அப்படி இருந்துமே க்ளோசிங் பிளேசஸில் பார்க்கல ஆல்மோஸ்ட் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 10 மணிக்கு மேலே கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் 7-8% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. என்னையா ஜூன் மாதத்தில் ஒரு கார்பரேட் ஆக்ஷனையும் காணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர் சிங்கம் மாதிரி வந்து கடைசி நாள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தான் கடைசி ட்ரேடிங் டே. இந்த கடைசி ட்ரேடிங் டேல இந்த நியூஸ் வந்து இன்ட்ராடேல 10%க்கு மேலே ஏற்றி விட்டுருக்கான்னா சின்ன விஷயமா? நண்பர்களே, ஒரு நல்ல விஷயம் மற்றவங்க கண்ணில் படலினா அதனால் அதுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இண்டோ அமின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷேருடைய மூவ்மெண்ட்டே நல்லா ஒரு வெட்டுக்கிளி ரகமாக மேல் நோக்கி ஏறி இறங்கி சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகி கொண்டு தான் இருக்குது. இவனுடைய பழைய ஹை வருவானா அப்படின்றது தெரில. ஒருவேளை வந்ததுன்னா 180 ரூபாய்க்கு மேலே வரணும், 190, 200 ரூபா பக்கத்தில் வரணும். இந்த இண்டோ அமைனுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக தான் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இதுக்கு முன்னாடி வெறும் 7 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 43 கோடி. ஸோ அப்போ ஒரு தகுதியான கம்பெனி தான், வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனாலும் பாருங்கள், பெரிய முதலீட்டாளர்கள் இந்த ஷேரில் யாருமே இன்னும் கண்டுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீட்டாளர்கள் டிஏஎஸ், எஃப்ஐஸ் எல்லாம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னாவே அந்த ஷேர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறது ரீட்டைல் கேட்டகரிக்கு நல்லது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஷேர் என்பது எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபியூச்சரில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குது அல்லது ஹிஸ்ட்ரியில் நிரூபிச்சிருக்கா. அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிலெலாம் முதலீடு பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இண்டோ அமைன்ஸில் ஏன் எஃப்ஐஎஸ்டிஐஸ் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை? இது இத்தனைக்கும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னு ஒரு ஓரளவுக்கு கன்சிடரபிளான செக்டரில் தான் இருக்குது. என்ன காரணம்னே தெரியல. பாவம், இந்த இண்டோ அமைன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலை. பார்க்கறதுக்கு பொண்ணு நல்லா அழகாக இருக்குது. இந்த பொண்ணுக்கா இன்னும் 23, 25 வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி இந்த இண்டோ அமைன் ஷேருக்கா இன்னும் யாருமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. நண்பர்களே, இந்த ஐஎஃப்எல் அப்படின்ற ஷேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோட்டக் அப்படின்ற ஷேர் ஞாபகம் இருக்கா? ஆர்பிஐனுடைய சில ஆக்ஷன்ஸ்னால இந்த 2 பங்குகளும் கீழே விழுந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த சமயத்தில் இந்த ஐஎஃப்எல் அப்படின்ற ஷேர்லாம் வந்து கரெக்ஷன் மெகர்சல்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மீண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் எங்கிருந்து உளுந்தானோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான். அந்த இடத்த தாண்டும் பொழுது இது ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஷேராக இது இருக்க போகுது. ஸோ ஐஎஃப்எல் வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா கீழே உளுந்த ஷேர் திரும்பி மேலே வருது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா சம்பாரிச்சு கொடுக்குறதுக்குனே பல ஷேர்கள் இருக்குது. அவன் கரெக்டாக கீழே விழுகும்போது டபக்குன்னு போய் எடுக்கணும். ஒரு பெட்ரோநெட்டு, ஒரு ஐஜிஎல். இப்போ இந்த ஐஜிஎல் அப்படின்ற ஷேர்லாம் ஏன் மேலே நோக்கி ஏறி வந்துட்டு இருக்கான்?
ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் ஜிஎஸ்டியில் வருமோ அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அவன் பாட்டுக்கு டபக்குன்னு 440 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 503 ரூபா ரேஞ்சில் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட் வந்து நிற்கிறான். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே மறுபடியும் கீழே ஒரு 450 460 440 அந்த மாதிரிலாம் வந்தான்னா மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி எப்படா கீழே பாருங்க ஷார்ப்பாக உளுந்து உங்களை யோசிக்கவே விட மாட்டான், டபுக்குன்னு ஏறிடுவான். எப்படி ஷார்ப்பாக உழுகுறான் பாருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சரி அது அப்படியே நிற்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நல்ல ஷேர்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும், அப்புறம் டபுக்குன்னு மேலே ஏறிடும். ஸோ இது போன்ற ஷேர்கள்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நண்பர்களே, பாலைவனத்தில் இங்கிருந்து பார்க்கும்பொழுது தூரத்தில் ஒரு சோலைவனம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். கடைசியில் அங்கே போனோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி இந்த ஜிஎம் ஃபால்டர் அப்படின்ற ஒரு ஷேர், இந்த ஷேர் தற்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இங்கே இருந்து இப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவனுடைய ரேட் ஹை 2000 போய் தொடணும். ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 700 ரூபா, ஒரு 30% மேலேன்னு வச்சிங்களேன். அப்படி இங்கிருந்து பார்க்கும்பொழுது ஒரு சோலைவனமாக இந்த இடத்துல தான் இந்த ஷேர் இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு சோலைவனம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 6 மாதம் கழித்து பார்த்தா தான் இது போய் சோலைவனத்தை தொட்டுச்சா இல்லை அப்படியே கீழே போய் மறுபடியும் 600க்கு போச்சா அப்படின்றது தெரிய வரும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ஷேர் வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூயே 900 rupees பக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அது 1300 இருக்கு. சரி, கடைசியில் பெரிய ஆளுங்க யாராவது இந்த ஷேரில் கை வச்சுருக்காங்களான்னா அடேங்கப்பா 5% ஹோல்டிங் இருந்ததை 13% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிஐஸ் எஃப்ஐஸும் 10% இருந்தது 22%. ஸோ அப்போ இந்த ஷேர் ஏர்லினா நஷ்டம் பப்ளிக்கு பெருசாக இல்லை, பெரிய ஆளுகளுக்கு தான், டிஐஸ் எஃப்ஐஸ் தான் அடி வாங்கும். அவங்களுக்காகவே வாதி இந்த ஸ்டாக் கீழேயெல்லாம் போக வேண்டாம், மேல் நோக்கி 2000 அடுத்த 6 மாதத்தில் வந்து தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வோல்டாஸு வேர்ல்பூல் போன்ற பங்குகளையும் எஃப்ஐஸ் டிஐஸ்லாம் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஆனால் நியூஸ் வந்துச்சு வோல்டாஸை ஒரு வேளை அந்த டாடா குரூப்பே வித்துருமோ அப்படின்னு எவனோ ஒருத்தர் சொல்கிறது தான் மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க, நாங்கள் எதுக்கியா விற்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஷேர் ஸ்வங்கின்னு மேலே போயிடுச்சு. வேர்ல்பூல் அப்படின்ற ஒரு கம்பெனி அதே மாதிரி தான், ப்ரொமோட்டரை வந்து வித்தே விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது இன்ஸ்டிடியூஷன்ஸாக வாங்கினாங்க, அது கீழே தான் படுத்து கிடந்தது வேர்ல்பூல். கடைசியில் பார்த்தா அதையும் ஸ்வங்கின்னு மேலே ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த ஜிஎம் ஃபோல்டர் மேலே வரணும்னா ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். கூடிய விரைவில் நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு இல்லை அந்த டிஐஸ் எஃப்ஐஸ்க்கும். அப்பா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த மதர்சன் ஒரு ஷேர் மேலே ஏறி போயிட்டே இருந்தான். இவனை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார். அவருடைய பவர் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவர் நேற்று தான் கமெண்ட் போட்டார், இன்னைக்கு 4% இறங்கி போச்சு. ஸோ உலகத்தில் பவர்ஃபுல்லான ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நண்பர்களே, இந்த பேட்டா இந்தியா ஷேர் 5% ஏறி இருக்கான். இந்த ஷேரை ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் இந்த நியூஸை நான் கவர் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஷேரை வந்து நான் கடந்த 1 வருஷமாகவே ஒவ்வொரு முறையும் இது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருன்ட்டு அவமானப்பட்டதான் மிச்சம். அதனால் இந்த ஷேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரை ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான நியூஸாக நான் பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷேரை நம்ம நம்புறோம்னு வச்சிங்களேன், அது எப்படி இருக்குன்னா நம்ம மனைவி கிட்ட வந்து நம்ம நம்பி கேட்குறோம் பசங்களோட டூர் போகலாமான்னு. ஃபஸ்ட்டு ஓகேன்னு மண்டையாட்டிட்டு கரெக்டாக டூரு கிளம்புற அன்றைக்கி வயிறு வலிக்குதுங்க, எப்படி என்னை விட்டுட்டு போகிறக்கு உங்களுக்கு மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டூரை கேன்சல் பண்ணி விடுற மாதிரி இந்த பேட்டா இந்தியா பல முறை அந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணி விட்டுருக்கு. இந்த முறை ஏறுதா இறங்குதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, ஓசிசிஎல்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு க்ரோத் ஆகாமல் இருக்கிறது தான் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 1.25% டிவிடெண்ட் கொடுக்குறான், நல்ல டிவிடெண்ட் தான். அதே மாதிரி இந்த கம்பெனி யாராவது பெரிய ஆளுக்கு வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸ் எஃப்ஐஸ் எல்லாம் கொஞ்சோண்டு ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பண்ண ஒரே தப்பு என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சேல்ஸ் பண்ணாங்களோ அது பெருசாக இம்ப்ரூவ் பண்ணல, என்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இம்ப்ரூவ் பண்ணல. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து கீழே படுத்து கிடக்குது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ தற்சமயத்துக்கு 800 ரூபாயில் இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் இந்த அழகு சாதன பொருட்கள் மேலே நிறைய ஈடுபாடு வருது. அழகு சாதன மேக்கப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல குக்கர்லேயே நல்ல அழகான குக்கராக வாங்கி வச்சுக்கிறது. அதே மாதிரி கிச்சன் சிங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கப்பிக்கல்ல வச்சு கட்டிக்கிட்டு இருந்தோம்.
இப்போ என்னடான்னா அதுக்கும் ரொம்ப பளபளப்பாக ரொம்ப காசு எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி சோபா, இப்போ ஸ்டான்லி ஐபிஓ கூட ஹிட் அடிச்சிருக்கேன் 30%. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த காரிசில் அப்படின்ற நிறுவனம். ஸோ இந்த ஷேர் சமீபத்தில் ஏறுமுகத்தில் தான் இருக்கா. பட் இப்போ ஒரு சப்போர்ட் ரேட்டில் இருக்கா. இவன் மறுபடியும் 1000 ரூபாயை தாண்டானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.